بسم الله الرحمن الرحيم. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், ஏன் அவங்க நரகத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்க தொழுகிறதில்ல, ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கறதில்ல. இது ரெண்டு செயல்களும் ஏன் ஏற்படுது அப்படின்னா வகுன்னா நஹூது மஅல் ஹாயிலின், அவர்கள் வீணான விஷயங்களில் தன்னுடைய கவனங்களை செலுத்துகிறாங்க. அப்போ எதுவெல்லாம் நம்மளை தொழுகையிலிருந்து விலக்குதோ, தர்மம் செய்வதிலிருந்து நம்மளை தடுக்குதோ, அது எல்லாமே வீணான விஷயங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்ல வரும். நீ இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலும் அது உனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை கொண்டு வரணும். அதாவது இந்த தண்டவாளத்து மேலே போகிற ரயில் மாதிரி நீ என்ன செஞ்சாலும் எதில் கரெக்டாக இருக்கணும்? ரயில் ட்ரெயின் தண்டவாளத்தில் இருக்கணும், கீழே இறங்கினா முடிஞ்சு. அப்போ அல்லாஹ்வை மறந்துட்டு செய்யக்கூடிய செயல்களை பூரா அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா வகுன்னா நஹூது மஅல் ஹாயிலின், அவர்கள் வீணான விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், அவர்கள் மறுமை நாளை என்ன செய்யறதில்ல, நம்புறதில்ல. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்போ நம்மளும் நிறைய பேர் தொழுகிறோம் எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த மறுமை நாள் விஷயத்தில் அதெல்லாம் டைம் வரும்போது பார்த்துக்கலாம். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன், அதில் நிறைய பேர் வெளியாகிட்டாங்க. என்னன்னு கேட்டால், நீங்கள் என்னச்சு ஒரே மௌத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மௌத்தை பற்றி சொன்னால் பயமாக இருக்கான். அதனால் குரூப்லேருந்து நான் ஒன்றும் சொல்லலை, அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு போங்க, மௌத்தா போகும்போது நீங்கள் இருங்க, நாங்கள்லாம் முன்னாடி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒன்றும் சொல்லலை. அப்போ இந்த காலத்தில் மௌத்தை பற்றி பேசுனா அது அபசகுனம்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மௌத்துடைய ஏன்ப்பா இந்த சமயத்தில் மௌத்தை பற்றி அபசகுனமாக பேசுகிற, நல்ல காரியம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு வளர போகிறாங்கன்னு தெரில. அதனால் பெருமைமிக்கவர்களே, மனிதர்கள் தொழுகிறவங்களாக இருந்தாலும் மௌத்து வரைக்கும் தன்னுடைய சிந்தனையை நீட்டுறதில்லை. மௌத்து வரைக்குமே தன்னுடைய சிந்தனை போக மாட்டேங்குது, மறுமை வரைக்கும் எங்கே போகுது? அப்போ இப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த மறுப்பு சிந்தனை இருக்கிறதால தான் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்க்கு தொழுகிறத, தர்மம் செய்கிறத, அவனுக்கு வழிபடுறதுலேருந்து அவங்களுடைய கடமையை தவறுறாங்க அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். இப்போ வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், மறுமையினால அவர்கள் நம்புறதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. அதை நாம் நம்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தொழுதுட்டு அல்லாட்ட கேட்குவோம், சரியா யாரெல்லாம் கடையில் ஆளே இல்லை, கொஞ்சம் ஆட்கள் அனுப்பி விடு, என்ன தேவைகள்லாம் நிறையா இருக்குது, வியாபாரத்தை கொஞ்சம் கூட்டித்தான் அப்படின்னா அது மேக்சிமம் நடக்காமே இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம செய்கிற தவிர நம்ம உணரணும், சரியா? நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு உட்காந்து ஒரு யாசீனை ஓதிட்டு இந்த யாசீன் பறக்கத்தை கொண்டு எனக்கு என்ன செய்ய, வியாபாரத்தை தான். இது தப்பு இல்லையா? நம்ம அல்லாஹ் இடத்துல எப்படி இருக்கணும்னா எப்பயுமே தொடர்பில் இருக்கணும். நம்ம தொடர்பில் இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம தேவைகளை கேட்கவே தேவையில்லை, அவனே பார்த்து கொடுத்துருவான். அப்படியே நம்ம கேட்டுட்டா உடனே கொடுத்துருவான். அப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம யாசினில் பொதுவாக எதையோ ஓதுறோன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த சவாபை கொண்டு யா அல்லாஹ் எனக்கு என்ன செய்ய, என்னுடைய இந்த காரியத்தை நிறைவேற்றித்தா அப்படின்னு கேட்குறதே தப்பு. அல்லாட்ட எப்படி இப்போ நம்ம ஒரு நல்ல காரியம் செய்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவனை சந்தோஷப்படுத்துவது, அதுதான் நோக்கமாக இருக்கணும். அவனை மகிழ்ச்சிப்படுத்துறது, அவன் விரும்பக்கூடிய ஒரு செயலை செஞ்சுட்டு யா அல்லாஹ் இதனால் நீ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பியல்ல, அதனால எனக்கு இதை கொஞ்சம் செஞ்சுதான். அதாவது ஒருத்தருக்கு இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு போய் இந்த பழமெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவனை சந்தோஷப்படுத்திட்டு வருவோம்ல, இந்த மாதிரி நம்ம ஒரு தர்மம் செய்கிறோம், தர்மம் செய்வதை கொண்டு அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். அந்த நேசத்தை கொண்டு தான் நம்மளுடைய கபூலியத்தை தேடணும், சரியா? ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் இங்கே செய்கிற அமல்களுக்கு அவன் இங்கேயே கூலியை தந்தான்னு வச்சுக்கிறேங்க, உலகம் தாங்காது. உலகம்
தாங்காது. ஏன்னா நம்ம செய்கிற ஒரு காரியத்துக்கு எவ்வளவு பெரிய கூலிங்கிறத நம்ம ஒன்றும் விளங்கலை. நாளைக்கு மறுமை ஹதீஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு மனிதன் ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னால் அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படுது. சரியா? அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு சைடு கிளை இருக்குல்ல, அந்த மரம் அதுலேருந்து கிளை இருக்குல்ல, அந்த கிளையே 500 வருடம் பயணம் செய்யக்கூடிய தூரத்துக்கு இருக்குமா. 500 வருஷம் பயணம் செய்யக்கூடிய தூரத்துக்கு இருக்கும் அந்த மரத்தின் ஒரு சைடு கிளை. அப்போ இங்கிட்டு அப்போ நினச்சி பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு 5 லட்சம் தடவை நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கோம். 5 லட்சம் மரம் இருந்தால் என்னாச்சு? நம்ம இப்படிக்கான இருக்கிறோம், நம்மளுக்கே அவ்வளோ பெரிய மரம், அவ்வளோ பெரிய இடம். அப்போ மரம் 500 வருடம் பயணிக்கக்கூடிய தூரத்துக்கு நீளுது, அது ஒரு பக்கம். அந்த 500 வருடம் நடக்கிற தூரத்தை வச்சு நாம் என்ன செய்ய போகிறோம்? இது மாதிரி 5 லட்சம் மரம், இதில் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு சொர்க்கம் வேறு. அப்போ நம்மளை விளங்கணும். நாளை மறுமை வாழ்க்கைங்கிறது வித்தியாசமானது. இப்போ நம்ம ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டோம், இந்த உலகத்தில் அந்த மரத்தை வச்சுக்கன்னு கொடுத்தான்னு வச்சுக்கிறீங்க, பூமியாக முடிஞ்சு நம்மளை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அப்போ நம்ம அதனுடைய பலனை இங்கே எதிர்பார்க்கிறதே தப்பு. ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைகிறதுக்காக அமல் செய்யணும். அந்த நேசத்தின் மூலமாக தான் அல்லாஹ் என்ன செய்வான்? இம்மை மறுமை வாழ்க்கையில் நம்மளுக்கு பறக்கச் செய்வான், உதவி செய்வான். அப்போ பெருமைமிக்கவர்களே, இப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த சலவாத்து சொல்லி திக்ரு செஞ்சு அவனுக்கு அந்த இடங்கள் அப்படியே ஏக்கர், பல கோடிக்கணக்கான ஏக்கர் இவன் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம முடிக்கேனா இருக்கிறோம், எப்படி இதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு யோசனை வருதுல்ல. ஆனால் பெருமைமிக்கவர்களே, நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படி நாளைக்கு நாம் மறுமையில் இருக்க மாட்டோம். ஒரு மனிதன் நாளைக்கு இப்போ சொல்லலாம் இல்லையா, 500 வருடங்கள் பயணிக்கக்கூடிய அளவிற்கு என்ன செய்யும்? அந்த மரம் அகண்டு இருக்கும், விரிஞ்சு இருக்கும். ஒரு மனிதனுடைய ஷோல்டரும் அந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கும். ஒரு மனிதனுடைய ஷோல்டர் பல 100 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய தூரத்துக்கு இவன் ஷோல்டர் இருக்குண்டா, இவன் எவ்வளோ உயரமாக இருப்பான், எப்படி இருப்பான், இவனுக்கு என்ன இடம் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குது, இப்போ நம்ம லெவலுக்கு நம்ம யோசித்தா குறைஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆப்பிள் சாப்பிடுவோமா? 10 ஆப்பிள் சாப்பிடுவோமா? எதுக்கு உணவு மரம் நம்மளுக்கு நம்ம பேரில்? அப்போ அது எல்லாமே நம்ம அனுபவிக்கணும். அப்படின்னா நாம் அதுக்கு தோதான படைப்பாக இருக்கணும். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கவாதிகளையும் அப்படி தான் வச்சுருக்கான், நரகவாதிகள். இப்போ நரகத்துக்கு நம்ம சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போ இந்த உலகத்தில் உள்ள நெருப்பு இருக்குல்ல, இந்த நெருப்பு நரக நெருப்பிலிருந்து 70 மடங்கு தான் இந்த நெருப்பு. 70 மடங்குல அப்படியே குறைச்சி ஆக லோ குவாலிட்டி தான் நம்ம உலகத்தில் பாவிக்கிற இந்த நெருப்பு. அப்போ நரக நெருப்புங்கிறது இதோட 70 மடங்கு கூட இருக்கும். இதுலேயே ஒரு மனுஷனை ஒரு 3 மணி நேரம் போட்டு எரிச்சா சாம்பலாக போயிடலாம். சரியா? அப்போ அந்த 70 மடங்கு பவர் கூட உள்ள நெருப்பில் நம்மளை போட்டால் நிறைய வாசலில் போகும்போது சுருங்கி காணா போயிடும். சரியா? அப்போ எப்படி அல்லாஹ் அல்லாஹ் அங்கே மரணம் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ இந்த மனிதனை எப்படி தயார்படுத்துகிறான் அப்படின்னா, அந்த நெருப்புக்கு சூட தாங்கணும், ஆனால் நீ செத்துறக்கூடாது. அப்போ இந்த சொன்ன இந்த அளவிற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? மனிதனை தயார் பண்ணுறான். அப்படின்னா அப்போ நம்மளுடைய ஒரு மனிதனுடைய அளவு சுற்றளவு எவ்வளோ இருக்கும்னா, ஒரு மனிதனுக்கே இந்த ஒரு பூமி தேவைப்படும். நம்ம அந்த அளவுக்கு ஒரு மனிதன் இருந்தால் 500 வருட காலம் பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மனிதனுடைய ஷோல்டர் விரிஞ்சு அவன் பெருசாக இருக்கான். அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் அதிகப்படியான இடம் வேணும். அப்போ அதான் அல்லாஹ் கேட்குறான், சொர்க்கவாசி கடைசி குறைஞ்ச அந்தஸ்தில் உள்ள சொர்க்கவாதி இருக்கான்ல, கடைசியாக நரகத்திலேருந்து வருவான் பாருங்க, அவனுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்ச நபிமார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது போன்ற அரசர்கள் இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சாங்களே, அதை விட நான் 2 மடங்கு தரவான்னு அல்லாஹ் கேட்பானா, 3 மடங்கு தரவான்னு கேட்பானா. யாருக்கு? ஆக கடைசி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாதிக்கு. அப்போ முதல் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவனுக்கு சொர்க்கம்
எவ்வளோ விரிவாக இருக்கும், எவ்வளோ விசாலமாக இருக்கும். நினச்சி பாருங்கள் பெருமை மிக்கவர்களே. நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நான் செய்கிற அமலுக்குள்ள நன்மைக்கு உள்ள கொஞ்சம் இதை இங்கேயும் தரலாம்ல அப்படின்னு கேட்குறாங்கல்ல. செய்கிற நன்மைக்கு கூலியாக இருந்தாலும் சரி, செய்கிற பாவத்திற்கு தண்டனையாக இருந்தாலும் சரி, அதை இங்கே கொடுத்தா மனுஷன் என்ன செஞ்சுக்கிற முடியாது, வாங்கிக்கிற முடியாது. சுபு தொழுகைக்கு முந்தின சுன்னத்து தொழுகிறதுக்கு ஹதீஸில் எப்படி வருதுன்னா, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள செல்வங்களும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதை விட மிக மேலானது அப்படின்றது. அப்போ நீ சுபுக்கு முந்தின சுன்னத்து 2 ரக்காத் தொழுதாலே இந்த உலகம் பூரா உங்களுக்கு தந்து ஆகணும், இந்த ஹதீஸ் அடிப்படையில் பார்த்தா. ஆனால் அது எதுக்கு இந்த உலகத்தில் கொடுத்தா அப்படி நடக்குமா? நடக்காது. அதான் எல்லாம் மறுமையில் அந்த அளவுக்கு நம்மளை கண்ணியப்படுத்துவாங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். அதனால் பெருமை மிக்கவர்களே, நான் இந்த நன்மை செஞ்சேன், நான் அதை ஓதுனேன், இதை ஓதுனேன், அல்லாஹ் எனக்கு இப்படி தரலை அப்படின்னு நம்ம அல்லாஹ் மேலே அந்த குறை சாட்டுறோம் பார்த்தீங்களா, அது முதல்ல தவறான எண்ணம். ஏன்னா அந்த எண்ணம் வர்றதுனால தான் அல்லாஹ் மேலே நம்மளுக்கு நிராசை ஏற்பட்டு, என்னடா காலத்துக்கு தான் தொழுகிறோம், காலத்துக்கு தான் ஓதுறோம், என்னதை தந்துட்டான் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணம் வர்றதுக்கு காரணம், நம்ம நன்மை செஞ்சால் அல்லாஹ் இங்கேயே தருவான்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் பெருமை மிக்கவர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு என்ன தரணும்னு நாடிட்டான், எழுதிட்டான், அது கிடைக்கும். அது அல்லாமல் நாம் அவனை நெருங்கி போக போக இன்னும் சில ஸ்பெஷலான பாதுகாப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இருக்குமே தவிர, நான் இங்கே செய்கிறதுக்கு நல்ல காரியத்துக்கு இங்கேயே எனக்கு கூலி வேணும்னு நினைக்கிறது அது தவறான விஷயம். மார்க்கத்தில் அது நடக்காது. அதனால் இப்படி நினச்சி அல்லாஹ் மேலே யாரும் என்ன செய்யாதீங்க, நிராசையாகாதீர்கள். நாம் செய்யக்கூடியதுக்கெல்லாம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மறுமையில் கிடைக்கும். அப்படி பெறக்கூடிய மக்களில் அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.